இந்த குடும்பம் அவங்களோட கார்டன்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. திடீர்னு பயங்கரமா பனி பெஞ்சனால அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அங்க இருக்க ஒரு பொண்ணோட தலையை இவர் தூக்கி பாக்குறாரு. இந்த பனியோட எஃபெக்ட் அதிகமா இருந்தனால அவங்க அப்படியே இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட ஒய்ஃபையும் பையனையும் கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. போற வழியிலேயே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இவரை தவிர அங்க யாருமே உயிரோட இல்ல. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பின்னாடியில இருந்து யாரோ விசில் ஊதுற மாதிரி சவுண்ட் கேட்கும். இவருக்கும் லைட்டா பயமா இருக்கும். ஆனாலும் திரும்பி பாப்பாரு. பின்னாடி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படியே சைட்ல பாக்குறாரு. அங்க ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இறந்து போயிருக்காரு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாரு. இவர் போயிட்டு இருக்கும் போது ரொம்ப பயங்கரமா பனி பெய்ய ஆரம்பிக்கும். இப்போ அவர் எங்க இருக்காருன்னு அவருக்கே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வந்து மேப் எடுத்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த வழியா போகணும்னு தெரிஞ்சிடும். உடனே கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. போயிட்டு இருக்கும் போதே பார்த்தா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு ட்ரெயின் நின்று இருக்கும். அது பக்கத்திலேயே பார்த்தா நிறைய பேர் இறந்து இருப்பாங்க. அப்படியே கிட்ட போய் பாக்குறாரு. அந்த ட்ரெயின்குள்ள பார்த்தா நிறைய பேர் உயிரோட இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்கள எப்படி உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அதுல ஒரு லேடி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கண்ணாடியில எழுதுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் பாக்குறாரு. இவராலேயே நம்ப முடியல. உள்ள இருந்த எல்லா மக்களும்